கிட்டத்தட்ட ஒரு 14-15 வயசுலேருந்து ஒரு 30 வயசு இருக்கிற இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட உளவியல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎம்கே கூட யார் இருக்கிறா, அவங்க கூட யாரெல்லாம் சேர்றாங்க, குறிப்பிட்ட ஃபேன் பேஸ்க்கு மட்டும் அவர் வந்து தன்னை வந்து ஒரு ஹீரோவாகவோ அல்லது லீடராகவோ காட்டிக்கிட்டா பிரச்சனை இல்லை. ஆனால் எங்கெல்லாம் என்னை வந்து எனக்கு வரவேற்பு இருக்கோ, எங்கெல்லாம் எனக்கு மாலைகள் இருக்கோ, எங்கெல்லாம் நான் சொல்கிற பேச்சு கேட்குறவங்க இருக்காங்களோ அங்கே மட்டும்தான் என்னால் இயங்க முடியும் அப்படின்னு ஒரு தலைவன் இருக்கும்போது அவர் ஜெயலலிதா என்ன பண்ணாங்க, கலைஞர் என்ன பண்ணாங்க, அந்த மாதிரி ஒவ்வொரு கட்சியும் என்ன பண்ணியிருக்காங்க, அரசியல் பின்புலம் என்ன, இந்த மாதிரி விஷயம். வணக்கம், என்னுடைய பெயர் சைமன் ஆனந்த்ராஜ், ஃபவுண்டர் சிஇஓ ஃப்ரீவில் ஹியூமன் எம்பவர்மெண்ட். நான் ஒரு எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் கோச்சும் கூட. இப்போது தமிழ்நாடே பற்றிக்கிட்டு எரியுது அப்படின்னு சொல்லணுன்னா தளபதி விஜய் அவருடைய அந்த டைவர்ஸ் விஷயம்தான். இதை வந்து அரசியல் ரீதியாகவோ அல்லது ஒரு பொது விஷயமாகவோ நிறைய ஆர்கியூமெண்ட்ஸ், நிறைய கேள்விகள், நிறைய அனாலிசிஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் இது உளவியல் ரீதியாக எப்படி பார்க்கலான்றது மட்டும் இப்போ பார்க்கலாம். உளவியல் ரீதியாக பார்த்திங்கன்னா இது வந்து ஓட்டர்ஸ், அந்த ஓட்டர்ஸை 3 விதவிதமான ஒரு வித்தியாசமான ஒரு கோணத்தில் மக்களை வந்து நிலைநிறுத்தியிருக்கு. முதல் செட் ஆஃப் பீப்புள் நம்ம யார் பார்த்திங்கன்னா இந்த இளைஞர்கள். கிட்டத்தட்ட ஒரு 14-15 வயசுலேருந்து ஒரு 30 வயசு இருக்கிற இளைஞர்கள் பார்த்திங்கன்னா அவங்களோட உளவியல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு தலைவர் என்ன பண்ணாலும் அவர் பண்ணுறது கரெக்டு தான், அது தப்பு இல்லை, அவருடைய பார்வையில் அது கரெக்டு தான். அவர் இன்னைக்கு வந்து சங்கீதா மேடம் வந்து இந்த மாதிரி சொல்கிறத வந்து ஏன் இவ்வளோ நாள் கழித்து அதுவும் எலெக்ஷன் டைமில் சொல்கிறாங்க அப்படின்ற கேள்வி கேட்குற, அது பக்குவம்னு சொல்லலாம், இல்லைனா கண்மூடித்தனமான ஹீரோ வர்ஷிப்னு சொல்லலாம். ஆனால் இளைஞர்களோட கேள்வியாக அது மாறி இருக்குது. ஒரு 30லேருந்து 45-50 வயசு வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு வந்து இதை வந்து எப்படி பார்க்குறாங்கன்னா, இதுவுமே ஒரு அரசியல் ஸ்டண்ட்டு, தன் மேலே வந்து ஒரு பச்சாதாபம் வரணும், ஒரு சிம்பத்தி வேவ் க்ரியேட் ஆகணுன்றதுக்காக இது வந்து ஒரு ஃபேமிலியாகவே இதை வந்து ஸ்க்ரீன் பண்ணியிருக்கலாம் அப்படின்றது ஒரு 2வது பார்வை. 50லேருந்து அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு முதல்ல இருந்தே விஜய் மேலே வந்து ஒரு பெரிய ஈடுபாடோ அல்லது ஒரு பெரிய அபிப்பிராயமோ இருந்தது இல்லை. அதனால் அவங்க இது வந்து கடந்து போகிற ஒரு விஷயமாக தான் பார்க்குறாங்க. அவங்களுடைய பார்வை வந்து இப்போ தேமுதிக, திமுக, அதுக்கப்புறம் இப்போ ஓபிஎஸ் வேறு சேர்ந்துருக்காங்க. ஸோ இந்த கூட்டணி மேலே தான் இந்த 50 வயது 45 வயதுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாரோட பார்வையுமே முழுக்க டிஎம்கே கூட யார் இருக்கிறா, அவங்க கூட யாரெல்லாம் சேர்றாங்க, அவங்களுக்கு என்ன பண்ணணுன்றோ அந்த இதில் போயிடுது. ஸோ இந்த 15லேருந்து 30 வயசு இருக்கிறவங்களோட மேஜர் டாக் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு ஹீரோ, ஒரு தலைவன், ஆமாம் அவன் தப்பு செய்வான் தான், ஆனாலும் தப்பு செய்யும்போது சப்போர்ட் பண்ணுறவன் தான் உண்மையான தொண்டன், உண்மையான டிசைபிள் அப்படின்ற அந்த மனநிலையில் இருக்காங்க. இது வந்து நம்ம ஒரு உலகளவில் நடக்கிற ஒரு பிரச்சனை தான் இது. இது வந்து நம்ம எப்படி பார்க்கலாம்னா இது ஒரு பிரச்சனையாக தான் பார்க்க முடியும். ஏன்னா போதிய அரசியல் தெளிவோ அல்லது போதிய அரசியல் அனுபவமோ இல்லாத இந்த இளைஞர்கள் ஏதோ ஒரு மாய கவர்ச்சியில் வந்து விழுந்து என்ன தப்பு பண்ணாலும் இன்றைக்கி ஏற்றுக்கலாம் அப்படின்ற மனநிலையில் போயிட்டு தளபதி பின்னாடி நிற்கிறாங்க. அப்படின்னா நாளைக்கு ஒரு வேலை வாய்ப்புகள் மிக குறைவாக இருந்தாலும் ஒரு வேளை அவரே ஒரு முதலமைச்சராக வந்தார்னாலும் அவர் நாளைக்கு என்ன தவறு பண்ணாலும் என்னோட தொண்டர்கள் பார்த்துப்பாங்கன்ற ஒரு சர்வாதிகார மனப்போக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு குற்றச்சாட்டு தான் அவங்க மனைவியும் அவர் மேலே வச்சுருக்காங்க. ஆனால் அது அவர்களுடைய ஒரு குறிப்பிட்ட ஒரு தொண்டர்களுக்கு மட்டுமோ அல்லது குறிப்பிட்ட ஃபேன் பேஸ்க்கு மட்டும் அவர் வந்து தன்னை வந்து ஒரு ஹீரோவாகவோ அல்லது லீடராகவோ காட்டிக்கிட்டால் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒட்டுமொத்த தமிழகத்துக்கே அப்படின்னும் போது கொஞ்சம் அது பயமுறுத்துகிற விஷயமாக தான் இருக்குது. ஸோ இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு தலைவன் வந்து தப்பு செஞ்சாலும் அதை தட்டி கேட்குற அந்த உரிமையை கொடுக்குறோம் தான் உண்மையான தலைவன். அந்த தப்பை நியாயப்படுத்துகிற, இல்லைனா அந்த தப்பை பற்றி நான் வாயே திறக்க மாட்டேன் அப்படின்னு இருக்கிற ஒரு தலைவன் வந்து நம்ம தலைவனாக ஏற்றுக்கணுமான்ற அந்த மிகப்பெரிய கேள்வியே இருக்குது. ஸோ தலைவர்கள் யார் அப்படின்னா, போற்றுவார் போற்றட்டும், தூற்றுவார் தூற்றட்டும், தொண்டு செய்து கிடப்பதே என் பணி அப்படின்ற அந்த ஐடியாலஜியில் இருக்கிறவங்களால் மட்டும்தான் உண்மையான தலைவனாக இருக்க முடியும். அதை விட்டுட்டு நம்ம வந்து எனக்கு பிரச்சனை வரும்போதெல்லாம் நான் வரமாட்டேன், என்னை வந்து எங்கெல்லாம் என்னை வந்து எனக்கு வரவேற்பு இருக்கோ, எங்கெல்லாம் எனக்கு மாலைகள் இருக்கோ, எங்கெல்லாம் நான் சொல்கிற பேச்சு கேட்குறவங்க இருக்காங்களோ அங்கே மட்டும்தான் என்னால் இயங்க முடியும் அப்படின்னு ஒரு தலைவன் இருக்கும்போது அவர் உண்மையான தலைவனாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அது உளவியல் ரீதியாகவும் சரி, அது பொலிட்டிக்கலாகவும் சரி, அது ரொம்ப பயமுறுத்துகிற ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து
முக்கியமாக பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளுக்கு அரசியல் சொல்லி வளர்க்கணும் அப்படின்ற கட்டாயத்தில் இன்றைக்கி இருக்கிறோம். நிறைய விஷயங்கள் இன்றைக்கி வந்து பெற்றோர்களுக்கும் பிள்ளைங்களுக்கும் ஒரு ஓப்பன் டாக்கே இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குது. அது எங்கே பெரிய மேஜர் ட்ராபேக் எங்கன்னு பார்த்தீங்கன்னா அரசியல். இன்றைக்கி அரசியல் களம் இப்படி 3 கட்டங்களாக பிரிஞ்சு இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் பெற்றோர்கள் பிள்ளைங்க கிட்ட அரசியல் பேசணும். ஜெயலலிதா என்ன பண்ணாங்க, கலைஞர் என்ன பண்ணாங்க, அந்த மாதிரி ஒவ்வொரு கட்சியும் என்ன பண்ணியிருக்காங்க, அரசியல் பின்புலம் என்ன, இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக அவங்களுடைய பிள்ளைகளோட உட்கார்ந்து பேசி அவங்களுக்கு புரிய வைக்கும்போது தான் அடுத்த தலைமுறை ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு தலைவன்னா யார், அவன் எப்படி இருக்கணும், எப்படி இருந்தால் அந்த நாடு நல்லா இருக்கும், அவங்க நல்லா இருப்பாங்கன்ற அந்த தெளிவுக்கு வருவாங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ்லேயே தான் இருப்பாங்க. அந்த கன்ஃபியூஷன் என்ன ஆகும்னா தேவையில்லாத நம்ம ஒரு டைவர்ஷனுக்கு தான் கொண்டு போகும். இது முதல் பகுதி. 2வது பகுதி கோரா சைக்காலஜிக்கலாக பார்க்கும்போது ஒரு விஷயம் என்னென்னா எல்லா தலைவருக்குள்ளுமே ஒரு சின்ன ஒரு சிண்ட்ரம் அல்லது ஒரு டிஸார்டர்னு சொல்கிற ஒரு விஷயம் இருக்கும். அதனால தான் அவங்க தலைவர்களாகவே இருக்காங்க. இப்போது சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கோவப்படுவாங்க. சில பேர் ரொம்ப என்ன நடந்தாலும் ஒரு முகத்தில் வந்து அவங்களோட உணர்ச்சிகளை நம்மளால் பார்க்கவே முடியாது. பெரிய பெரிய அரசியல்வாதிகள்லாம் இருக்காங்க. இப்போது ப. சிதம்பரம் சார் மாதிரி பெரிய ஆட்கள் பார்த்திங்கன்னா அவங்க வந்து என்ன காமெடி பண்ணாலும் அவங்க முகத்தில் நீங்கள் சிரிப்பு பார்க்க முடியாது. அவங்களை என்ன இரிட்டேட் பண்ணாலும் அவங்க முகத்தில் கோவத்தை பார்க்க முடியாது. அவங்களோட ட்ரைட் அது. ஒரு காமன் மேன் அப்படி இருந்தானா அவனை யாருமே மதிக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு தலைவன்னும் போது தனிப்பட்ட ஒரு மற்றவங்களுக்கு இல்லாத ஒரு வித்தியாசமான ஒரு பர்சனாலிட்டி ட்ரைட் இருக்கும். இப்போது கேப்டன் சார் எடுத்துட்டிங்கன்னா அவர் ரொம்ப கோவப்படுவார் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனால் அவர் கோபம் நியாயமானதாக இருந்ததால் அந்த கோபத்தை அவர் எங்கே காட்டணுமோ, எதுக்கு காட்டணுமோ, எவ்வளோ காட்டணுமோ அந்த அளவுக்கு அவர் காட்டுறதுனால மக்கள் அதை ரசிக்க ஆரம்பித்தாங்க, மக்கள் அதை விரும்ப ஆரம்பித்தாங்க. ஸோ அதுதான் தலைவனோட மிகப்பெரிய ஒரு உளவியல் ரீதியான மிகப்பெரிய பண்பு என்னென்னா, தனக்கு இருக்கிற அந்த நெகட்டிவான ஒரு விஷயத்தையும் மக்களுக்குன்னு வரும்போது அதை பாசிட்டிவாக கொண்டு போய் சேர்க்குற அந்த புத்திசாலித்தனம், அந்த நடைமுறை அதை தெரிஞ்சுக்கணும். அது நிறைய பேருக்கு பிறக்கும் போதே கிடைக்கும். ஆனால் சில பேர் அதை வளர்த்துக்கொள்ள வேண்டியது அவசியம். நான் தலைவன் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் எனக்கு பாசிட்டிவாக இருக்கிற என்னோடய பர்சனாலிட்டி ட்ரைட்ஸையும் எனக்கு நெகட்டிவாக இருக்கிற பர்சனாலிட்டி ட்ரைட்ஸ் ரெண்டுத்தையுமே சமமாக எடுத்து அதை என்னோட சொந்த உணர்வுகளுக்கோ அல்லது சொந்த தேவைகளுக்கோ பயன்படுத்தாமல் என்னுடைய தொண்டர்களுக்காகவோ அல்லது என்னோட மக்களுக்காகவோ அதை நான் செலவு பண்ணும்போது அதை நான் சரியாக கொண்டு போய் சேர்க்கும்போது அதோட பலன் அவங்களுக்கு மட்டும் இல்லை, தலைவர்களுக்கு மட்டும் இல்லை, காலம் கடந்து நிறைய மக்களுக்கும் அது வந்து ஒரு பெரிய வரமாக இருக்கும். ஸோ தலைவர்கள் உருவாக வேண்டும், நல்ல தலைவர்கள் உருவாக வேண்டும். நல்ல தலைவர்கள் உருவாகும் பொழுது தான் நல்ல தொண்டர்கள் உருவாகிறார்கள். நல்ல தொண்டர்கள் உருவாகும் போது நாடும் நல்லா இருக்கும். ஸோ இதுதான் இன்றைக்கு உங்கள் கூட ஷேர் பண்ண விரும்பின ஒரு விஷயம். நன்றி, வணக்கம்.